ஆளுநர் RN ரவி அவர்களே வணக்கம். உங்களை ஆளுநர்னு சொல்றதா இல்ல RN ரவின்னு சொல்றதான்னு தெரியல. ஏன்னா மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் ஆளுநரை மாத்திட்டாங்க, எங்களுக்கு மட்டும் ஆளுநரை வச்சே ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப உங்களோட பதவி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க தான் எங்களுக்கு ஆளுநர் அப்படின்னா நீங்க அப்ரூவல் ஆளுநரா இல்லையா அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல, நீங்க தான் சொல்லணும். சரி, ஏதோ எப்படியோ இருந்துட்டு போட்டோம். ஆனாலும் நீங்க நேத்து பேசின கருத்து இருக்குல்லங்க, அதைத்தான் என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னது, மத்திய கல்வி திட்டம் மாநில கல்வி திட்டத்தை விட சிறந்ததா? எப்படி, எந்த விதத்துல, எந்த இடத்துல? முதல்ல இத மத்திய அப்படிங்கிறது எங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா இந்தியாக்குள்ள எங்க கை வச்சாலும் அது ஒரு மாநிலமா தான் இருக்கும். உதாரணத்துக்கு மேப்ல சென்டர்ல இருந்து லெப்டுக்கா போறேன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஊபி இருக்கும், அது மாநில கல்வி திட்டமா மத்திய கல்வி திட்டமா? அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் லெப்டுக்கா போனோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட நேட்டிவ் பிளேஸ் இருக்கும், அங்க மாநிலமா மத்தியமா? எது எப்படியோ உங்க பிறந்த வீட்டுல பேசுறதெல்லாம் புகுந்த வீட்டுல வந்து பேசக்கூடாது. இப்ப நீங்க புகுந்த வீட்டுல இருக்கீங்கல்ல, இங்க கிடைக்கிற ஏதாவது விஷயங்கள் உங்களோட பிறந்த வீட்டுல இருந்திருக்கா? இருந்தாலும் மாநிலங்களை விட மத்தியம் பெருசு அப்படின்னு தான் சொல்றீங்க. ஆமா, வரி வசூல்ல நீங்க தான் பெருசு, யாரு இல்லைன்னு சொல்றா? மொத்த வரி நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு நாங்க தான் பெருசு நாங்க தான் பெருசுன்னு சொல்லிக்கிட்டீங்க. நீங்க IPS படிச்சீங்கல்ல, அதெல்லாம் நாங்க யாரும் படிக்கல, ஆனா சூப்பரா பேசுவோம். எதை தெரியுமா? உண்மைய பேசுவோம். எப்படி படிக்கணும் அப்படிங்கறது கூட நீங்க எப்படி படிச்சீங்கன்னாலாம் தெரியாது. எங்க கனக சுப்புரத்தினம் அவ்வளவு அழகா சொல்லி கொடுத்திருக்காரு. படி 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 சங்கத்தமிழ் நூலை படி, அறம்படி பொருளை படி, அப்படியே இன்பம் படி, இப்படியெல்லாம் படிக்க சொன்னவரு ஒரு சைட்ல படிக்காதன்னு சொல்றாரு. எதை படிக்க வேண்டாம்னு சொல்றாருன்னா, நீங்க எதையெல்லாம் படிச்சீங்களோ அதையெல்லாம் எங்களை படிக்க வேண்டாம்னு சொல்றாரு. பொய்யிலை கால்படி புரட்டிலே முக்காப்படி, வையகம் ஏமாற்றும் படி, வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி? சோ எங்களுக்கு எதை படிக்கணும் எப்படி படிக்கணுங்கிறது தெரியும். அப்புறம் இப்பதான் நீங்க படிப்பை பத்தியே பேசுறீங்க. ஆனா நாங்க கிடைச்ச 3 வருஷத்துல வேர்ல்டு ஈவெண்ட்டே 3 நடத்தி முடிச்சிட்டோம். ஒன்னு என்னன்னு தெரியுமா? இந்த சகனி ஆட்டமெல்லாம் கிடையாது, செஸ் ஒலிம்பியாட். வெறும் 100 நாளுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு பினிஷ் பண்ணி பக்காவா கொடுத்துட்டோம். அதுக்கு கூட மத்தியத்துல இருந்து ஒருத்தர் வந்து வணக்கம் போட்டு அண்ணாத்தே வன்கண்ணாத்தேன்னு ஆடிட்டு போனார்ல. அதுக்கப்புறம் எங்க ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் 2 ஈவெண்ட் நேத்து பாத்தீங்கல்ல. எங்களுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ்னாலே வடிவேல் தான் தெரியும். மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள முக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம்ம உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. வாமா மின்னல். மாப்பிள நீ பார்த்த? பாக்கலையே மச்சான், காரு போனதை பாக்கலையே மச்சான். அப்படியே உலகத்தரமான ஈவெண்ட்டுகளை எல்லாம் ரொம்ப சிம்பிளா எல்லாத்துக்கண்ணும் படுற மாதிரி முடிச்சிருக்கோம். நாங்க படிப்புக்கும் மேல போய் அதுக்கும் மேல பல விஷயங்களுக்கு போயிட்டு இருக்கோம். ஆனா நீங்க என்னடானா இப்பவும் உட்கார்ந்துகிட்டு வில்வித்தையில் சிறந்தவர் கர்ணனாக கூட இருக்கலாம், ஆனாலும் அவன் அப்பன் ஒரு தேரோட்டி என்பதால் அவனுக்கு தேரோட்ட கொடுங்க, காரோட்ட கொடுத்துடாதீங்க அப்படின்னு விளக்கிட்டு இருக்கீங்க. எங்க நீங்க இன்னும் தேர்ல இருந்தே வெளியே வரல, நாங்க காரை ஸ்பீட்ல ஓட்டிட்டு இருக்கோம். நீங்க இன்னும் தேரே யார் ஓட்டுறதுன்னு முடிவுக்கு வராம இருக்கீங்க. நாங்க யாரு வேணா கார் ஓட்டுங்கன்னு பெரிய இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் தாண்டி எங்க அக்கா ஒருத்தவங்க பேசுனாங்க, பா நான் இதெல்லாம் டிவில கூட பார்த்தது இல்லைங்க, கண்ணுக்கு முன்னாடி எவ்வளவு ஸ்பீடா பச்சு தெரியுங்களா? ஏன்னா எங்க அக்காவும் அண்ணனுங்கெல்லாம் மீன் வித்தாலும் காய் வித்தாலும் கறி வித்தாலும் காலேஜ்ல பிள்ளைங்களை அனுப்பிக்கிட்டே தான் இருக்கிறோம். இதெல்லாம் தாண்டி இப்ப வாழைப்படம் வந்துச்சு, அதை ட்ரிபியூட் கொடுக்கற மாதிரி நீ ஏன்னா நல்ல ஒண்ணு போட்டிருந்தாங்கல்ல. அப்போ அந்த பசங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? நாங்க வேலைக்கு போகத்தான் செய்வோம், ஆனாலும் படிப்பு நிறுத்த மாட்டோம்னு சொன்னாங்கல்ல. எங்க படிப்பு விளையாட்டெல்லாம் உலக தரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஆட உங்க இந்தியா இன்னும் தமிழ்நாடு தரத்துக்கே வரலைங்க. ஆட உடனே ஆளுநரே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க, நான் இப்ப இருக்கிற தமிழ்நாட்டு தரத்தை பத்தி பேசல, 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற தமிழ்நாட்டு பக்கமே நீங்க இன்னும் வரல. அதனால பேசும்போது எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணாதடா வெண்டக்கா பையலேன்னு சொல்லுவாங்க. இன்னும் அர்த்தம்னா சோறு துண்டுறோம்ல, சோறு அந்த வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணாதன்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது? பதவி முடிஞ்சு 6 மாசமே ஆனாலும் நான் போக மாட்டேன்னு அந்த சேரை பிடிச்சுல உட்கார்ந்துருக்கீங்க. எப்பா நீங்க வாங்குற சேலரி, இப்ப நீங்க இருக்கிற வீடு, அதுக்கு கரண்ட் பில்லு, புவா எல்லாமே நானா சொல்லணுமா? நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அடே நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு, நான் கிளம்பி போறேன் அப்படின்னு போய்கிட்டே இருந்தீங்க, கொஞ்சம் உங்களுக்கு மரியாதையும் இருந்திருக்கும், நல்ல மனுஷனாவும் மதிச்சிருப்போம். அப்புறம் இந்த ஸ்கூலுக்கு காலேஜுக்கெல்லாம் போற மாதிரி இருந்ததுன்னா பசங்க கிட்ட எல்லாம் 4 கேள்வி
நல்லதா கேளுங்க. நீங்க பல வருஷமா மனப்பாடம் பண்ணதெல்லாம் அங்க கொண்டு போய் ஒப்பிச்சிட்டு இருக்காதீங்க. எங்க பசங்க கிட்ட எல்லாம் கேளுங்க, உங்களுக்கு தெரியாத பல விஷயம் ஸ்டாக் வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? ஒண்ணு கண்ண துர்சாதனனுக்கு இழுக்க இழுக்க சாரி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கல்ல, அது கடவுளின் கிருபை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா எங்க ஊர்ல இருக்கிற 10வது படிக்கிற பையன் கேட்பான், பொம்பளைய சுத்த விட்டு போட்டு துண்டோ இழுத்து கொடுத்துட்டு இருந்தா அது தப்பில்லையா அப்படின்னு கேள்வி கேட்பான். நீங்க மனப்பாடம் பண்ணது என்னமோ அதுதான், ஆனா எங்க பசங்க அதுல இருந்துதான் கேள்வியே எடுப்பாங்க. அதனாலதான் நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம், மிஸ்டர் ரவி, நீங்க இந்த எஜுகேஷனை பத்தியோ இல்ல எம்ப்ளாய்மெண்ட்டை பத்தியோ வெல்ஃபேரை பத்தியோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தியோ தமிழ்நாட்டுல பேசாதீங்க. ஏன்னா இது தமிழ்நாடு. இந்த தமிழ் மண் ஆண்டது திராவிடம். திராவிடத்தின் தந்தைன்னு நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஆளா வச்சு சொல்லணும்னா தந்தை பெரியார நாங்க சொல்லுவோம். எங்க அப்பா எனக்கு தெளிவா சொல்லி கொடுத்துருக்காருங்க. உன் சாஸ்திரத்தை விட சம்பிரதாயத்தை விட முன்னோர்களை விட விளக்கமாறு வெங்காயத்தை விட அவ்வளவுதாங்க. நாங்க எதுவா இருந்தாலும் நாங்க சிந்திச்சு முடிவு எடுத்துக்கிறோம். சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. மேமேதான். அதனாலங்க கிரைனருக்குள்ள கிரைன் இருந்தா அதை வச்சு சிந்திச்சு யோசிச்சு முடிவு பண்ணுங்க. மிஸ்டர் ரவி, நீங்க கம்பேர் பண்ணி சொல்லிட்டீங்களே அப்படின்னு நாங்க வருத்தப்படுற அளவுக்குலாம் அதுல ஒண்ணுமே இல்லை. வேணா உங்களை ஆறுதல் படுத்துறதுக்கு வேணா இப்படி சொல்லிக்கலாம், மத்தியத்தை விட மத்திய பிரதேசம் கம்மி, மத்தியத்தை விட உத்தரப்பிரதேசம் கம்மின்னு சொல்லிட்டு போய்க்கலாம். நாங்க இத பத்தி எல்லாம் சட்டையே பண்ணிக்க மாட்டோம். நாங்கெல்லாம் ரேஸையே நேரா பார்த்தவங்க. உங்களுடைய ரேஷனாலிட்டி பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலையே இல்லைங்க. அப்புறம் சவுண்டு காதுக்குள்ள நுழைஞ்சிருக்குமே, இதுதான். இதெல்லாம் நீங்க வீடியோ கேம்ல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா எங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் சாதாரணமா பண்ணி விட்டு போயிட்டார். உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க கற்பனைக்கு ஒரு கும்பிடு. நன்றி, வணக்கம்.